கைஸ் நமக்கு டெல்லியில் ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ கம்மிங் வெனஸ்டே நான் டெல்லி போகிறேன். இதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம். ஸோ அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். போய் தொலைன்னு சொல்லுவாங்களா இல்லை தெரில, பார்ப்போம். ஜி இப்போதான் சரி, ஒரு நிமிஷம் ஃபேன் கொஞ்சம் ஆஃப் பண்ணுறீங்களா? முக்கியமான விஷயம் காதலாம் முதல்ல ஓடி போச்சாவா? சொல்ல கொடுங்களா? இல்ல கொஞ்சம் பக்கத்துல வாங்க. பக்கத்துல தாங்க. அதாவது எனக்கு ஜாப் கிடைச்சிருக்கு பிரதர். ஸோ கம்மிங் வெனஸ்டே டெல்லி போறேன். சூப்பர்ரா. டெல்லி போறேன் பிரதர். சூப்பர்ரா. பாத்து வசலாம் போயிட்டா. கம்மிங் வெனஸ்டே டெல்லி போறேன். சூப்பர்ரா. ஹேய் டெல்லி போறேன் பிரதர். சூப்பர்ரா. பாத்து வசலாம் போயிட்டா. சொல்லிக்கிட்டு இங்க 20 கிலோமீட்டர் அதானே? அது இல்ல. அது என்னது? 200 கிலோமீட்டரா? 200 கிலோமீட்டர். அது இது கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன்டா. நீ லடாக் போற அந்த மாதிரி தான போற? தெரியல எனக்கு. நான் உண்மையாலுமே நான் போறேன்டா. லடாக்ல ஆபீஸ்ல இருக்கிற 10 பேரோட சேர்ந்து நீ லடாக் போற. இல்ல எனக்கு தனியா வந்து ப்ரமோஷன் கொடுத்து அனுப்புறாங்க. ப்ரமோஷன். ஆமா, டிக்கெட்டும் போட்டாச்சு. எப்படி அந்த சூர்யா வந்து சென்னை நீங்க அங்க போயிடுங்க. அதான் உங்களுக்கு சரியா அப்படியே ஒருத்தனை கலாய்க்கணும் அசிங்கப்படுத்தணும்னா மட்டும் உங்களுக்குலாம் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல இந்த ஹியூமர் சென்ஸ். அப்படியே பொழந்துக்கிட்டு அருவி மாதிரி கொட்டுமே. ஜி ஒரு நிமிஷம் வாங்க ஜி. துரைசிங்கம் உங்களை டிஜிபியா ப்ரமோட் பண்றேன். நீங்க ஒண்ணு தூத்து குடிக்க போங்க. ஜி வாங்க ஜி. ஸோ திஸ் இஸ் இப்போ என்ன கட் பண்ணுறது? ஸோ இதுதான் என்னோட ஃப்ளைட் டிக்கெட்டு. பார்த்துக்க, இதுதான் என் ஃப்ளைட் டிக்கெட்டு ஃப்ரம் கோயம்புத்தூர் டு டெல்லி கம்மிங். எப்போ கிளம்புறேன்னா சிஜேபி கோயம்புத்தூர். சிஜேபி யார் போட்டு வைக்கிறா? அதான் கிளம்புறேன். சோப்பு அப்பவும் போர்டிங் கேம் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இல்லையா? நான் நிஜமா இவ்வளோ நேரமா சொல்லிட்டு இருக்கேன். நான் சிட்டி மாதிரிடா. ஐயோ போட்டாத. இல்லடா, நான் நேரமா சொல்லிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கதறி அழுவானுங்க, அப்படியே கண்ணீர் விட்டு அழுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன்டா. ஏன்னா போயிட்டு வரேன், அந்த கவுண்டர் மிச்சம் தின்னுட்டு இருப்பாங்க, அப்படியே உட்காந்துருக்காங்க. என்னடா ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அழுவணுமா? உள்ள போய் தண்ணி தூங்குதா? சரி, அதான் நான் டெல்லி போகிறேன். ஸோ கடைசி ஏதாவது சம்பவம் இன்ஃபார்ம் பண்ணணும்னா பண்ணிட்டு வரலாம். பர்த்டே வருது உனக்கு? பர்த்டே வருது. பர்த்டே நான் இங்கே இருக்கவே மாட்டேன். ஏதோ ட்ரீட் வைக்கிறேன், அம்மா சமைச்சு போடுறாங்க. வேலை கிடைச்சுன்ற நம்பிக்கையில சொன்னேன்டா. ஆனால் இப்போ நானே ஊரில் இல்லைடா. நான் ஊருக்கு வந்தோன்னு உங்களுக்கு கண்டிப்பாக வைக்கிறேன். எப்போ தெரியாது. அங்கே போயிட்டு பாஸாக வாங்கிடும். எனக்கு பின்னாடி ஒரு 10 வடக்கான் துப்பிங்க வரும். வேறு நாய்க்கார வேணும். ஏ ஐயரே, ஏ ஐயரே, நான் ஐயர் இல்ல. சிக் ரொம்ப முக்கியம். என்னை வேலு நாய்க்க ஸ்டைலில் மிரட்ட விட்றா. ஐயரே, டாக்டர் பேர் நான் கேளு. तुम्हारा नाम क्या है? व्हाट డాక్టర్ అడ్రస్ ఎంగే ఎత్తన కోణందిని కేలు. तुम्हारा एड्रेस क्या है? तुम्हारा बच्चा कितना है? మీరు ఏం చెప్తావు? నాకు అర్థం లేదు. டேய், என்னடா అర్థం కాలేదు, అరందు పోన కాదనరా. அர்த்தங்கள்
ஐயோ விவேக் மாதிரி இங்கே மாட்டிட்டு வந்துடுறாரு. ஆமா 2 இது போய் குத்திப்பா. அது ஹைட்ல பாக்குறா. இது டெல்லி. ட்ரெயின்லயே வாடா. ஃப்ளைட். ட்ரெயின் டிக்கெட். ஃப்ளைட்ல போறேன். சூப்பர்ரா. இப்போ நீ இது வந்து கோயம்புத்தூர் போற இங்க இருந்து. கோயம்புத்தூர் பக்கத்தாலதான் நீ அந்த ஆரப்பாளையம் ஏதோ இருக்கு. ஆர்ஆர்பிஎல்ல உதவி இடம் பேர் சொல்றேன். ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட். ஆரப்பாளையம் மதுரையில இருக்குது. ஆமா சரி எதுக்குடா ஐயர் மாதிரி போச்சுங்க நைட்ல நல்லமா போக மாட்டேங்குது. உடம்புல இதாவது வெள்ளையா திருட்டு. அது இதுக்கு வாங்கினதுடா அம்மாவோட சாரி இது வாங்கினல அது அதான் சரி சார் சாரி. உங்களுக்கு எப்படி இது சேலத்துல இருக்கும் போது அது ஆரப்பாளையம். ஆரப்பாளையம் மதுரையில இருக்கு. ஆரப்பாளையத்துல ஏதோ ஒன்று ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு பாளையம். அந்த பாளையம் பக்கத்தாலதான் ஏர்போர்ட் இருக்கு. போனோடனே ஒரு கோயம்புத்தூர் என்ட்ரன்ஸ்ல இப்படி போய் இப்படி வளையும். ஒரு மெயின் ரோடே வளையும். அந்த இடத்துல இறக்கி விட்டுருவானுங்க. அங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா இது 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் கூட வரும். 1/2 கிலோமீட்டர் அந்த மாதிரி இறக்கி விட்டானே அப்படி டிமார்ட் இருக்கும். அது பின்னாடி சைடு இது இருக்கு. ஆமா நீ இந்த மாதிரி பண்ணிருக்கியா? ஃபேன் டச் பண்ண ஒரு அட்வான்டேஜ். என்ன விக்கெட் எடுத்து பாடி ஸ்பீட் இப்ப என்ன ஒரு எக்ஸாம் விட்டால அடிக்குமா? என்ன பப்ளிக் எக்ஸாம் வரணும் சொல்றீங்க? நம்ம யாராவது ஸ்டூடண்ட்ஸ் போறாங்க ஸ்டூடண்ட்ஸ் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நீங்க எக்ஸாம் அடுத்த காலேஜ் போறீங்க. என்ன வேற ஸ்டூடண்ட்ஸ் ஆனுவல் எக்ஸாம் எழுதுறீங்க, பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க. சாக்ஸாது எக்ஸாம் ஆமா நீங்க பார்த்ததுல தான் சிச்சுவேஷன் ஏற்படும். இது வச்சுக்கோங்க ஏதோ ஒரு புதுசா டிப் சொல்லலாமா காட்டுவோம். விட்டு அப்படியே யூஸ் பண்ண முடியாதா? சரிண்ணா. என்ன இப்ப என்ன எடுத்துட்டு போற? லக்கேஜ் வந்து 15 kg தான் சொன்னாங்க. 15 kg குள்ள இருக்குங்க. அது எப்படி ரீச் பண்றது? நம்ம எல்லாம் இப்ப நீ இந்த இடத்துல ஏதாச்சும் இந்த கயிறு கீறு மாதிரி கட்டிருந்தீங்கன்னா மணி இனி தொங்க விட்டுருந்தா அதையும் செக் பண்ண அப்படி. அப்ப வந்து அந்த டிகிரி படுத்துற மாதிரி கிடு இப்ப சட்டி போடலாம் அதுலயும் பெல் ஷாட் வருதுடா. அதையும் செக் பண்ணுவாங்க. அதையும் செக் உறுதி போட்டாங்க. இதெல்லாம் போடு. என்ன கணக்கு போட்டாங்களா இல்ல சீட்டு போட்டுட்டாங்க. போய் எடுத்து போய் பாரு. நீ உட்காந்துக்கடா. அவங்க ஸ்டால் எப்படா பண்றது? ஏய் இதை காட்டுறா. அவன் ஏதோ காட்டுறான்டா. அது காட்டுறா. நான் போட்டிக்கிறேன் முடிஞ்சேன். ஆள் டெக்ஸ்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன்டா. அந்த பக்கம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறான். யார் ரேணுகாவா? கேளுங்க. அந்த வாயகர் மிஸ்டர் திப்பிட்டே அவன் கேளியா கேளுங்க. இது யாரு கேட்டா? உன் போன் கூட பிடிச்சிக்கிறேன். என் போன் தான்டா அது ரெண்டு பாருங்கடா. அவனே ரேணுகா கேட்கலாம்டா. அது இருக்கான்னு பாருங்க. இந்தா சீட் நம்பர் என்ன? பிரதர் சீட் நம்பர் இங்கே போட்டிருக்கான் பாருங்க பிரதர். 20F இதுதான் சீட் நம்பரு. மாப்பிள்ளை நம்ம போட்டோம். இது எப்படி பண்ணணும்னா ஏதோ பர்கர் வந்துச்சுடா. ஏது பர்கர் கிடையாதுடா. ஏறி போறதுடா. அது வெஜிடேரியன் மீல் நான் வெஜிடேரியன். அது வெஜிடேரியன் ஹிந்து மீல்லாம் இருக்கும். அதெல்லாம் வேணாம். பீஃப் பிரியாணி கிடைக்குமா? இல்ல ஆல்ரெடி டேக்கன் வருதுடா. அந்த சீட் அதான் ஜன்னல் சீட் தான் நினைக்கிறேன் மாமா. இது எப்படி பார்த்தோம்? ஒரு ஆப்குள்ள போய் பாருங்க பிரதர். இங்க பாருங்க. என்ன பிரதர் வர மாட்டேங்குது. இங்க பாருங்க பிரதர். மேல ஒரு ஃளைட் வருது. ஃளைட் பிரதர். இங்க உன் சீட் என்ன கடைசிலையா? ஆமா பிரதர் இங்க இருக்கு பிரதர். இது சூப்பர்ரா. எங்கேயாவது டமால்னு போய் மோதலாம். உனக்கு பாதிப்பு வராது. ஆத்தாடி ஆத்தா வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. பக்கத்தால மூடு. பிரதர் லைட்டே போட்டுருங்க. நல்லா இருக்கு. ஏன்னா இது நல்லா இருக்குடா. இது நல்லா இருக்கு. ஓகே இப்போ அதான். டேய் ஜன்னல் சீட்ரா. பிரதர் ஜன்னல் சீட் பிரதர். சரி கன்ஃபார்ம் பண்ணுங்க. எங்க போயிட்டு அப்புறம் அங்க போயிட்டீனா அவ்வளவுதான். நோ ப்ராப்ளம். நம்ம ஜன்னல் பார்க்கறது பதிலா ஏரோஸ்டஸ் பார்க்கலாம்.
டிவிக்கு அவ்வளவுதான். சொன்னா பண்ணாதீங்களா, அடிச்சு கொண்டு போடுவானுங்களா. ஆனாலும் இவிகேக்குன்னா என்ன டிஎம்கே காரன் கிளிப்பான். ஸோ அதான் சேனல் ஷீட்டு போட்டிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி லைட் ஃபிட்டிங் செலவு பண்ணணும்னா நம்ம அருணாச்சலம் இவனை கான்டாக்ட் டேய் உனி வாடா ப்ரமோஷன் பண்றோம்டா அப்படியா? என்ன இப்படி ப்ரமோஷன் பண்றீங்க? பண்ண முடியாது. என்னடா வெக்கப்படுற? அவனுக்கு ஏதோ மேட்ரி பங்கு அப்ளை பண்றேன்னு இல்ல உண்மையே அவன் நிறைய பண்ணுவான். ஃப்ரெண்ட்ஸ் இது அவர் தான் பண்ணாரு. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கீழே தெரியுற அந்த கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்கவானா? டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரேன், ஃபோன் பண்ணி இன்ஸ்டா ஐடி தரேன். இன்ஸ்டா ஐடி தரேன், நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ நொட்டுவாங்க. பிசினஸ் ப்ரொமோஷன் பண்ணி தரதே பெருசு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ இல்லைன்னா உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ அந்த மாதிரி எதாவது கொடுக்கணும்னா ஜி 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 ஓகே ஜி ஜி ஓகே ஜி ஓகே ஜி ஓகே ஜி அடுத்த கண்டென்ட் போங்க ஜி. போறேன், மனசு கஷ்டமா இருக்கு. என்னப்பா இந்த கார்ல போட்டோ ஃப்ரேம்லாம் போட்டோ 3D பிரிண்ட் மாதிரி ஒட்டுவாங்கல்ல சோதுல, அது கல்யாணம் ஆனவங்க லவ்வர் சுட்டுவாங்க. உனக்கு நீ ஒண்டி கட்ட, உனக்கு எது கிடையாது. கார் பிக்சர் கார் பிக்சர் ஏன் இந்த 4 அந்த செவுத்துல ஸ்பான்ஸ் வச்சு அது லைட் இருக்கும். உனக்கு கார் இருக்கா? கார் வாங்கணும், அது வாங்கிட்டா எல்லாம் வாங்கிட்டா லைட் வந்து அதாவது இப்ப அவர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, கார் மட்டும் ரெடி பண்ணணும். லைட்லாம் இருக்குது கார் மட்டும். ஸோ அதுதான். ஸோ டெல்லி போறேன், நீங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பார்த்து பத்திரமா இருங்க. இருடா. ஐயோ எவ்வளவு சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கேன். அம்மா போறோம் அம்மா, இன்னும் 2 நாள் மாமா நான் கிளம்பிடுவேன். என்னடா நீங்க சத்தியமா அழிய வருடா. எங்க ஆபீஸ்ல ஒரு நல்ல மனுஷன் ஒருத்தர் இருக்காருடா, பேர் சரவணன் ஒருத்தர். அவர் கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னப்பா சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டாரு. சார் தெரியல சார், நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல போறேன், நான் என்ன ரியாக்ஷன் பண்ண போறேன், அப்படி லைவா ரெக்கார்ட் பண்ண போறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த வீடியோ போட்டு காமி அவருக்கு. கண்டிப்பா அவர் யூடியூப்ல பாப்பாரு, நான் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுட்டேன். அவரு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அழுவாங்கப்பா, யாருக்கா இருந்தாலும் அது இருக்குல்ல அப்படின்னாரு. சார் பாருங்க